கிடைத்து விட்டது என்பது அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியாச்சு. இது அண்டர்டேக்கிங். இது அரசு மீறவே முடியாது. அதோட நிக்கல. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். நான் எதிர்பார்த்தேன் இன்சூரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாசமா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு 15 கோடி கொடுப்பாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. அப்புறம் 30 கோடி கொடுப்பாங்க, அதுக்கும் ஒன்றும் தர மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 5 கோடி கொடுத்தாங்க. இப்போ 10 கோடி கொடுக்கும் போதும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் டைம் கேட்பாங்க. ஐயா நான் 10 கோடி கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுன்னுவாங்க. அப்புறம் ஜட்ஜிக்கிட்ட 3 மாதம் போடுவார். அதான் நடந்தது. முந்தி 5வது மாதம் ஏற்றுனதுக்கு அப்புறம் 6, 7, 8 எல்லாம் போட்டு அதில் தில்லாலங்கடி வேலை பண்ணி எதுவுமே நடத்தாமல் அது 21 ஹீரிங்கு, 25 ஹீரிங்கு, 8ஆம் தேதி ஹீரிங்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னால் வெளியே சொல்ல முடியாத செலவு. ஒரு லஜ்பத் ராய் சீனியர் கவுன்சில், ஒரு தாட்சாயணி சீனியர் கவுன்சில், ஒரு சரவண சீனியர் கவுன்சில், நாங்களும் விடுறதில்லை. நாங்களும் சார், நீங்கள் ஒரு சீனியர் கவுன்சிலில் போய் உடனே மாற்றுறது ஏற்றுறதுலாம் அவ்வளோ சாதாரண வேலை இல்லை. வெள்ளிக்கிழமை தாட்சாயணி அம்மா ஆர்கியூ பண்ணுறாங்க. சீனியர் கவுன்சில் ஜட்ஜி சொல்கிறாரு, வெள்ளிக்கிழமைக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? there is a great opponent in the opposite side. மிஸ்டர் ரவி இப்படியே சொல்கிறாரு. ரவீந்திரன் வந்து ஏஐஜி ஜட்ஜி சொல்கிறாரு, ரவி there is a great opponent in the opposite side அப்படின்றாரு. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? வலுவான வாதம், ஸ்ட்ராங்கான வாதம். நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா பேசுனாங்க, நல்லா ஆர்கியூ பண்ணாங்க. ஆனால் ரவீந்திரன் ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்கன்னாப்புல, ஜஸ்ட் 1 day. நாங்கள் அதையும் அப்போஸ் பண்ணோம். அதுக்கு வந்து ஜட்ஜி வந்து கோவப்பட்டார். ஏன் கோவப்பட்டார்னா, ஒரு நாள் தானே கேட்குறாங்க, என்ன ஆகிட போகுது உங்களுக்கு, கொடுங்க அப்படின்ட்டாப்புல. ஆனால் எனக்கும் தெரியாது, சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள அரசு எடுத்துக்கிச்சு. ஸ்டேட் கவுன்சிலை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டேட் கவுன்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணி வீட்டில் போய் ஆர்டர் கொடுத்துட்டு திங்கக்கிழமை வர்றதை தடுத்துட்டாங்க. இதுதான் காஞ்சிபுரத்தில் நடந்தது. நான் ஒன்றும் மீட்டிங் வர்றப்ப பயந்து ஓட மாட்டேன். எனக்கு நான் பயந்துது. அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்தேன். நம்ம ஜூனியர் ஃபோன் பண்ணார், சார் அந்த அம்மா திங்கக்கிழமை அட்டன் பண்ண முடியாது. ஏங்கன்னு கேட்டேன். அவங்களுக்கு ஆர்டரை கொண்டு போய் வீட்டில் சர்வ் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவுன்சில். அவங்க அரசு எடுத்துக்கிச்சு, நம்ம சைடு வர முடியாது. ஓஹோ அப்படின்னு நினச்சாங்க. எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். அந்த காஞ்சிபுரத்தில் திரௌபதி அம்மன் உதவியால் அன்றைக்கே நான் பண்ணேன். அந்த திரௌபதி அம்மன் கோயில் தான் மீட்டிங் போட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப கஷ்டம். அந்த மீட்டிங் விட்டு வெளியே போயிட்டேன். அதை வேறு மாதிரி திருச்சிட்டாங்க. இப்போது நம்ம பயந்து ஓடின மாதிரி அதெல்லாம் கிடையாது. நீங்கள்லாம் பேசிக்கிட்டு இருங்க. வெளியே போயிட்டு அவுட்டரில் போயிட்டு இன்னொரு சீனியர் கவுன்சில் 1 மணி நேரத்தில் புதிய சீனியர் கவுன்சில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்பதை நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 ஹவரில் சார் என்ன பண்ணுவேன், உடனே நம்ம இம்ரான்கிட்ட பேசுவேன். உடனே ஒரு சீனியர் கவுன்சில் வேணும். பழைய சீனியர் கவுன்சில் லஜ்பத் ராய் இன்னும் அவர் வந்து இப்போ நமக்கு தேவையான சீனியர் கவுன்சில் எப்படி தெரியுமா இருக்கணும், சண்டை வாங்கணும், ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆர்கியூ பண்ணால் வேலை இருக்காது. சண்டை போட்டு கேட்கணும். அப்படியேப்பட்ட ஆள் வேணும்னா உடனே அவர் ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணார் சீனியர் கவுன்சில். அதெல்லாம் போனோம், முடித்தோம். நேற்று நல்ல மாதிரி நடந்தது. இந்த பேப்பர் கொடுத்தாங்க. இந்த பேப்பரை கொடுத்த விதம் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹீரோ பார்த்து அந்த ஹீரிங் பார்த்துருந்தீங்கன்னா 4:40 வரைக்கும் இது நம்ம கையில் கொடுக்கவே இல்லை. ஆனால் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. ஏன் கேஸே ரீச் ஆகாது, அப்படியே போயிடலாம் அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. மணி 4:40 4:35 இருக்குமா? இந்த நியாயமாக பார்க்க போனால் இதுக்கு முள்ள ஹீரிங்கெல்லாம் காலையிலேயே கொடுத்துருவாங்க. படிக்கிறதுக்கான வாய்ப்பு இதை கொடுக்கவே இல்லை சார். 4:40 ஏன்னா கேஸ் ரீச் ஆகலைன்னா அப்படியே போயிடுவாங்க. உடனே அடுத்த ஹியரிங் வரும். அடுத்த ஹியரிங் வந்தால் நமக்கு என்ன நஷ்டம்னு கேட்கலாம். அது எனக்கு தான் தெரியும். சீனியர் கவுன்சில் ஃப்ரீயாக வர மாட்டார், ஜூனியர் ஃப்ரீயாக வர மாட்டார். 8 நேற்று போட்டு நாளைக்கு ஒரு ஹியரிங் போட்டால் நமக்கு வேறு மாதிரி கணக்கு. அதெல்லாம் நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் ஜட்ஜி வந்து ஒரு தெளிவாக இருந்தார். என்னன்னு கேட்டால், கடைசியில் ஒரு 4 நாளுக்கு அப்புறம் ஒரு 10 கேஸ் இருக்குது. 10 கேஸையும் சட்டன்னு மூவ் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால் இவங்க காலையிலேயே பேசியிருப்பாங்க பொழுது. அவர் வெயிட் பண்ணுறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது. டக்குன்னு வாய்தா போட்டு மெமரி போட்டு டக்குன்னு தட்டிட்டு பேசும்போது இடையில சொன்னார், ஒரு கண்டெம்ட் வழக்கு இருக்குது, அதெல்லாம் அதை எடுக்கணும், டைம் ஆயிடுச்சு. டக்குன்னு வாய்தா போட்டு தள்ளிட்டு 4:40 இருக்குமா?
4:35 எடுத்துட்டான். எடுத்துட்டு ரைட் தட்டிட்டார். ஆனால் இதெல்லாம் இந்த பெருமை, இந்த இன்சிடென்ட் எல்லாம் காஞ்சிபுரம் திரௌபதி அம்மனுக்கே சேரும். அன்னைக்கு நடந்தப்போ அந்த அம்மாவுக்கு ஃபுல் டிஏ நமக்கு செப்டம்பரில் ஏறின உடனே அங்கே ஒரு மீட்டிங் நடைபெறும். அந்த சாமிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக திரௌபதி அம்மன் போடப்படும் அங்கே வேண்டி கொள்ளப்பட்டது. அதோடைய விளைவு 4:35 எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இந்த காப்பியை யார்கிட்ட கொடுக்குறாரு? ஜட்ஜிக்கிட்ட கொடுக்குறாரு. ஈஸ்வரன் நமக்கு கொடுக்கணும், அப்புறம் காப்பி அங்கே கொடுக்கணும். நமக்கு வரல, ஜட்ஜிக்கு போயிடுச்சு. ஜட்ஜி இதை படிக்கவே இல்லை. உடனே நம்ம சைடு ஆர்குமெண்ட் நடக்குது. நம்ம சைடு ஆர்குமெண்ட் நடந்த உடனே ஜட்ஜி சொல்கிறாரு, ஏங்க உங்களுக்கு ஃபேவராக தாங்க கொடுத்துக்கிறாங்க, ஏங்க ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு காப்பி வரலையேன்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஜூனியரை விட்டு அங்கே போய் கேட்குறேன். இந்த பேப்பரை கொடுக்குறாங்க. 4:40 இருக்கும். இத்தனை பக்கத்தை நான் படிக்க முடியுமா? ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, இதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பேராவை கொண்டு வந்து பார்த்துட்டு அதை அப்படியே ஆர்குமெண்ட்டில் கொடுத்து சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டோம், நாங்கள் டைம் வாங்கிட்டோம். ஒரு வாரம் டைம். ஏன்னா இதை ஃபுல்லாக படித்து இதில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, இதில் என்ன பாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் நம்ம வழக்கறிஞர் அப்போவே வழக்கறிஞர் சொல்லிட்டேன் நான், ஐயா 75 கோடி தான் கொடுக்குறாங்க, 75 கோடி கொடுத்தா டிஏ அப்டேட் ஆகாது, டிஏ அப்டேட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 5 கோடி வேணும் சார். இவங்க கவர்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறப்போ போன வருஷத்து ரேட்டு அக்டோபர் 24 ரேட்டு அது 75 கோடி. அதை நான் உடனே வைக்கல்கிட்ட சொல்லிட்டேன், அப்போவே சொல்லிட்டேன், ஐயா இந்த 75 கோடி பத்தாது, கரண்ட் இயர் கொடுக்கணுன்னா இன்னும் ஒரு 5 கோடி வேணும், 80 கோடி வேணும். உடனே நம்ம சீனியர் கவுன்சில் ஆர்கியூ பண்ணார். ஆனால் ரவீந்திரன் ஃபஸ்ட்டு எதிர்த்தார். நோ நீங்கள் 75 crore தான் சொன்னீங்க அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணார். கடைசியில் இந்த வாதம் போகும்போது அப்புறம் ரவீந்திரன் சொல்லிட்டார், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 75 crore and 80 crore அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நாங்கள் படிச்சுட்டு வரோன்னு சொல்லி டைம் வாங்கிட்டோம். இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நாம் 75 கோடியை 50-60 ஆக்கி ஜனவரியில் 75 கோடின்றது ஒரு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. ஸோ ஜனவரி 16 நிற்கப்பட்ட ஒரு டிஏ இந்த ஜனவரி 26 நாம் முழுமையாக பெறுவோம். ஆனால் அதில் ஒரே ஒரு சிக்கல், இந்த வருஷம் ஏத்தனை டிஏவுக்கு வழிவகை இல்லை. அதுதான் சிக்கல். எது எப்படி இருந்தாலும் போன டிசம்பர் வரைக்கும் உள்ள ரேட்டு கவர்மெண்ட்டு ஃபைல் பண்ணி விட்டது, ஃபண்டு ஒதுக்க விட்டது. நான் போட்ட வழக்கில் ஒரு வருடத்துக்கு 900 கோடி, மாதத்துக்கு 75 கோடி அரசிடமிருந்து பெற்றுள்ளோம் என்பதுதான் மிக மிக குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியெல்லாம் நாங்கள் ஏதோ பெருமைக்காக சொல்ல வரல. கடுமையான கஷ்டங்கள், கடுமையான சிரமங்கள் பட்டு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கடைசியில் நாகர்கோவில், நாகராஜா கோயிலிருந்து காஷ்மீர் வைஷ்ணவி கோயில் வரைக்கும் எனக்கு வேண்டுதல் இருக்குது, நிறைவேற்றணும். லேட்டஸ்ட்டாக திரௌபதி அம்மன் கோயில் வேண்டுதலில் நான் நினச்சது நல்ல மாதிரி முடிஞ்சது. சீனியர் கவுன்சில் சரவணன், ஜட்ஜி தண்டபாணி, நான் சிங்காரம் 3 பேரும் லிங்க் ஆகி இது முடிஞ்சிச்சு. ஹாப்பியாக புரியுதா உங்களுக்கு? புரியலது சார். தண்டபாணி முருகருடைய பெயர், சரவணன் முருகருடைய இன்னொரு பெயர், சிங்காரம் முருகருடைய 3 பேர் நேற்று ஒரு மாதிரி முடிஞ்சு ஒரு நல்ல தீர்ப்பை நாம் பெற்றுவிட்டோம். இதுதான் முக்கியம். ஸோ இதனால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, நம்ம போன டிசம்பரில் என்ன டிஏ வாங்கினீங்களோ இந்த வருஷம் ஒரு 50% ஏறிடுச்சு. போன வருஷம் நீங்கள் சிம்பிளாக 10,000 ரூபா வாங்கினா இந்த டிசம்பரில் ஜனவரியில் 5,000 ரூபா வாங்குவீங்க, 20,000 ரூபா வாங்கினா 30,000 ரூபா வாங்குவீங்க. இதெல்லாம் டிஏ பெற்ற வரலாறு. நாம் உத்தரவாதத்தோடு வெற்றி பெற்று விட்டோம். இனிமேல் இந்த டிஏவை எப்படி இந்த வருஷத்துக்கு வாங்குறது, எப்படி ஏறும்போதெல்லாம் வாங்குறது, அதுதான் இப்போ நமக்கு உள்ள டாஸ்க், நமக்கு உள்ள கஷ்டம். ஆனால் அரசு என்ன நினச்சிக்குது, நான் 75 கோடி கொடுத்துட்டேன், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, 900 கோடி கொடுத்துட்டேன், நான் இதோட மூட்டை கட்டிடுவேன் அப்படின்ற மூளை தான் அவங்க இருக்கிறாங்க. இதுதான் நாம் பெற்ற வரலாறு. இனி நம்ம பிரச்சனை என்ன, இந்த வருஷம் 5 கோடி வாங்கணும், ஏற்றணும். அடுத்த வருஷம் உயர்வு வரும், அதை ஏற்றணும். இப்போ அக்டோபரில் ஒன்று வரும், அதை ஏற்றணும். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், முடியுமா முடியாதா, அதுக்கு இப்போ நான் அதுக்கும் பதில் சொல்கிறேன்.
ஐயா, நம் உத்தரவு ரொம்ப முக்கியம். பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி என்பதுதான் உத்தரவு. அதில் நம்ம மாற மாட்டோம். இப்போது நேற்று போயிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணேன் ஈவினிங். ஏன்னா இதுக்கு போயிட்டு அவர்கிட்ட சீனியர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அந்த ஜனவரியை தூக்கி கொஞ்சம் மூடி கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டேன். அதில் வேண்டாம், அதை போய் நம்ம நடத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த 5 கோடி கொடுக்க மாட்டேன்றான், இந்த 5 கோடி கொடுக்க மாட்டேன்றான், அதில் கவனம் செலுத்துவோம். அந்த 5 கோடி வாங்குறதுல கவனம் செலுத்துவோம். 20ஆம் தேதி ஹியரிங் வரட்டும். நம்ம கேட்க மாட்டேன்றாங்க, நம்ம ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு டைம் வாங்குவோம். அந்த அபிடேவிட்டில் நம்ம எல்லாம் சொல்லிவிடுவோம். ஐயா, நீ 5 கோடி கொடுக்கணும், அப்புறம் எப்போல்லாம் யாத்திரை அப்போல்லாம் கொடுக்கணும், அரியர் 3600 கோடி கொடுக்கணும். அதெல்லாம் அபிடேவிட்டை தாக்கல் பண்ணி வழக்கு நடத்துவோம். வழக்கை ஏன்னா முடிச்சதை போய் கிட்ட வேணாம், இதை போய் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ண வேண்டாம் என்பது அவருடைய வாதம். நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணேன். உடனே அவர் என்ன கொஞ்சம், சார் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார், ரொம்ப போய் அதில் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சார், இப்போ கொடுத்தா என்ன சார் 10 வருஷம் கொடுக்கல, இப்போ கொடுத்தா என்ன சார் 2 மாதம் கழிச்சு கொடுத்தா என்ன சார், நீங்கள் அதில் போயிட்டீங்கன்னா இந்த 5 கோடி போய்டும் சார், 5 கோடியை பாருங்கள் சார்னாரு. ஏற்றுக்கிட்டேன். ஸோ 5 கோடி தான் முக்கியம். ஜனவரி உறுதி, ஜனவரியில் கொடுக்குறது அண்டர்டேக்கிங், அடுத்த மாதம் கொடுக்குறது அண்டர்டேக்கிங், அதெல்லாம் அப்படியே விட்டுடுவோம். அதை அட்வான்ஸ் பண்ணுற வேலை கிடையாது. ஆனால் இன்னும் 5 கோடியை வாங்கிட்டு இந்த வருஷம் டிஏவையும் அந்த ஜனவரியில் 5 கோடி தரான்ல, அதை 20 கோடி ஆக்கிடுவோம். 20 கோடி ஆக்கிட்டா ஜனவரியில் இந்த டிசம்பர் வரைக்கும் உள்ள உயர்வு 100% நீங்கள் பெறுவீர்கள் என்பதை இங்கே நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். அதோடு நிற்காம அரியர் வாங்கணும், ஏறும்போதெல்லாம் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் அடுத்த ஸ்டெப். இந்த கண்டெம்ட்டு இந்த 25ல் ஒரு கதை போகும், சிந்துபாத் கதை பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த கண்டெம்ட் போகும். 23 ஜனவரியில் ஜூனில் போடப்பட்ட கண்டெம்ட் இது வரைக்கும் 2.5 வருஷம் ஓடுது, கிட்டத்தட்ட 30 ஹியரிங் ஓடுது. இது இப்படியே போயிட்டே இருக்கட்டும். நம்ம டிஏ வழக்குக்க அது எது வரைக்கும் க்ளோஸ் ஆகாதக்குதோ அது வரைக்கும் நமக்கு டிஏ பிரச்சனை இல்லை. அரியர் பிரச்சனை இருக்குது. அரியரை பற்றி அரசு சொல்லி உள்ளது. அரசு அரியறையை கோடிட்டு காமிச்சுக்கிறாங்க. அதாவது பேரா 8ல் சொல்லியிருக்காங்க, will impose an additional finance liability of 3,175 crore along with the recurring annual financial commitment of 884 crore சொல்லியிருக்காங்க. அதாவது ஆனுவல் கமிட்மெண்ட் 884 900 கோடி அதை ஒதுக்கிட்டாங்க, நோ ப்ராப்ளம். அரியர் 3175 கோடி, அதை பற்றி எதுவுமே சொல்லலை. இவ்வளோ அரியர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் கொடுக்குறத பற்றியோ கொடுக்காத பற்றியோ சொல்லலை. நம்ம இப்போ அதை கேட்க மாட்டோம், ரொம்ப கேட்க மாட்டோம். ஏன்னா ஜனவரியில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம 75 கோடி வாங்குறது கூட சிரமம் இல்லை. ஏன் கேட்டிங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த அமௌண்ட்டை சொல்லி மாட்டிக்கிட்டான், அதை கொடுத்துட்டான். இப்போ எக்ஸ்ட்ரா கொடுக்குற 5 கோடி சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லலை. அது நம்ம கண்டெம்ட்டில் தான் வழங்கணும், கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் அரியரை பற்றி பேசுவோம். இப்போ நம்ம பேச மாட்டோம். அரியரில் நம்ம நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு வெயிட் பண்ண சொல்லுது, அதை வெயிட் பண்ணிவிடுங்க. ஏன்னு கேட்டால் பணம் இல்லை, 3000 கோடி இல்லை, வெயிட் பண்ணிவிடுங்க, இப்போ இருந்து எஃபெக்ட் வச்சுக்கோங்க, இப்போ இருந்து நல்லா கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நிலைப்பாடு அது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கு வர்ற அரியரை விட்டு கொடுக்கலாம். இந்த ஃபேமிலி பென்ஷனர் 30,000 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் 2-3 லட்சம் ரொம்ப பெருசு, அதை விட்டு கொடுக்க முடியாது. அது எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ நான் முடிவு பண்ண முடியாது. அது நம்ம டிஏ அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் இந்த 3,500 கோடியை நீங்கள் 36 இன்ஸ்டால்மெண்ட்டு போட்டுக்குங்க, 24 இன்ஸ்டால்மெண்ட்டு போட்டுங்க, இல்லை 40 போட்டுக்குங்க, இல்லை 50 போட்டுக்குங்க, ஆனால் கொடுங்க. நாங்கள் அந்த ஸ்டாண்டில் தான் இருப்போம். ஆனால் கண்டெம்ட் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஹியரிங்லேயும் நம்ம ஒரு மிக பெருத்த செலவை நம்ம எதிர்நோக்க வேண்டியது வரும். அது ஏன் சொல்கிறேன்னா, அது நான் அங்கே பேசுவேன், அதுக்கெல்லாம்